மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான வித்யாம்பிகை சமேத ஸ்வேதராணீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சமய குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயம் இதுவாகும். இது சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலம். மேலும் புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது. இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு, காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 11வது சிவஸ்தலமாகும். காசிக்கு இணையான 6 ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம் இதுவாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் சிவபெருமான் அகோர மூர்த்தியும் ஆதி நடராஜர் தனி சன்னதியிலும் எழுந்தருளியுள்ளனர். நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாகவும் உள்ளது. இக்கோவிலில் உள்ள சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் ஆகிய 3 குளங்களில் புனித நீராடி சுவாமி அம்பாளை வழிபட்டால் ஞானம், குழந்தை வாக்கியம் கிடைப்பதுடன் யமபயம் நீங்கும் என்பது ஐதீகம். தீர்த்தம், தலவிருட்சம் அனைத்தும் 3ஆக அமைந்துள்ளது. பட்டினத்தடிகளார் சிவதீட்சை பெற்ற மெய்கண்டார் அவதரித்த இத்தலம் ஆதி சிதம்பரம் என போற்றப்படுகிறது. சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக தமிழக அரசு 2,05,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் நன்கொடையாளர்கள் 25 கோடி ரூபாய் அளவில் செலவு செய்து பிரம்மாண்டமான அளவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்திற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற 9 ஆண்டுகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் தமிழக அரசு கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் கும்பாபிஷேகத்திற்கு நிதி ஒதுக்கப்படாமல் பாழடைந்து வரும் நிலையில் அவசரமாக கும்பாபிஷேகம் நடைபெறுவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அது மட்டுமின்றி கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகள் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து சிமெண்ட் சாலையாக போடப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் முக்கிய காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் என விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். திருமதி துர்கா ஸ்டாலின் தந்தையார் இல்லம் திருவெண்காடு கீழரத வீதியில் அமைந்துள்ள நிலையில் தனது சொந்த கிராம கோவிலுக்கு அடிக்கடி வரும் திருமதி துர்கா ஸ்டாலின் காரணமாகவே 12 ஆண்டுகள் பூர்த்தியாக திருவெண்காடு ஆலயத்திற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, தீர்த்த குளங்களில் ஒன்றான சந்திர தீர்த்தத்தின் கரையில் ஆகம விதிமுறைகளை மீறி கருங்கல் மண்டபம் அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆலயத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் பாழடைந்து உள்ள பல்வேறு சிவாலயங்களுக்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக பழமையான க்ஷேத்திரம் திருவெண்காடு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருக்குடமுழுக்கு பெருஞ்சாந்து பெருவிழா வருகின்ற 7வது மாசம் ஜூலை மாசம் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 9:05 முதல் 10:20க்குள் மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையினுடைய முழு ஒத்துழைப்போடும் எங்களுடைய நிர்வாக அதிகாரி திரு முருகனையா அவர்களுடைய ஒத்துழைப்போடும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருக்குடமுழுக்கு பெருவிழா பெருஞ்சாந்து பெருவிழாவிலே பக்த கோடிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும்.